வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பேராசிரியர் அன்பழகனின் 102வது பிறந்த நாள் விழா. அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. பாஜக அதிமுக கூட்டணியை சிறுபான்மையின மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திருத்த மசோதா தாக்கல். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எம்பி பிரியங்கா காந்தி பங்கேற்பு. டெல்லி மருத்துவமனைகளில் முதியோருக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும். முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். பேராசிரியர் அன்பழகனின் 102வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பேராசிரியர் அன்பழகனின் 102வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், கழகத்திற்கும் கலைஞருக்கும் நெருக்கடி ஏற்பட்ட போதெல்லாம் தூண் போல் உடன் நின்ற உறுதியும் தொலைநோக்கும் கொண்டவர் இனமான பேராசிரியர் அவர்கள் என்று போற்றியுள்ளார். மேலும் தமிழ் பற்றோடு சுரணையும் உள்ளவன்தான் திராவிடன் என இனமான வகுப்பெடுத்து கொள்கை கருவூலமாகவும் விளங்கும் பேராசிரியர் பெருந்தகையின் புகழை போற்றுவோம் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவுடன் அதிமுக கள்ள கூட்டணி வைத்துள்ளதை சிறுபான்மையின மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கின்றது என தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பெத்தேல் மாநகர பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அவர், தான் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர் என்றும் சிலர் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக மக்கள் மத்தியில் வெறுப்புகளை பரப்பி வருவதாக தெரிவித்துள்ளார். மனதில் வன்மம் உள்ளவரை ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்காது என நீதிபதி ஒருவர் பேசியதை அடுத்து பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு பத்திரத்தில் அனைத்து திமுகவினரும் கையெழுத்திட்ட நிலையில் அதிமுகவினரும் பாஜகவும் கையெழுத்திடவில்லை என்றும் அவர்களின் கள்ள கூட்டணியை சிறுபான்மையினர் மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு நீதிபதி கூட மத வேறுபு கருத்துக்களை புதுதில்லியில் பேசியதை நாம பார்த்தோம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை அங்க பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்புல இருக்கணுமா, அந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு குரல் கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி போது எப்படி அந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும்? அதனால அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும்னு பாராளுமன்றத்துல கடந்த 13ஆம் தேதி மாநிலங்களவையில ஒரு எம்பிக்கள்ல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. மிக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல், காங்கிரஸ் எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போட்டோம். ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போடவே இல்லை. அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை விட்டு நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் துணிச்சல் அதிமுகவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அடிமைகளாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாம் பிடிச்சு கட்டணும்னு ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கு. வெளி வேஷத்துக்காகத்தான் நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவிர உள்ளுக்குள்ள உண்மையாவே இன்னும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற, மக்களவை, மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வகை செய்யும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் தாக்கல் செய்தார்.
இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை அடுத்து இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்படும் என அமித்ஷா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உட்பட பலர் இடம்பெறுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மக்களவையை சேர்ந்த 21 மற்றும் மாநிலங்களவையை சேர்ந்த 20 பேர் என மொத்தம் 31 எம்பிக்கள் உறுப்பினர்களாக இடம்பெறுவார்கள் என்றும் இக்குழுவிற்கு பாஜகவை சேர்ந்த ஒருவர் தலைவராக நியமிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. டெல்லி மருத்துவமனைகளில் முதியோர் அனைவருக்கும் இலவச சிகிச்சை வழங்கப்படும் என ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கு முன்னரே ஆம் ஆத்மி வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் முதியோர்களுக்கான புதிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து முதியோருக்கும் இலவசமாக டெல்லி மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கும் வகையில் சஞ்சீவனி யோஜனா திட்டம் தொடங்கப்பட உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்துக்கான பதிவு 2 அல்லது 3 நாட்களுக்குள் தொடங்க உள்ளது என்றும் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் வீடு வீடாக சென்று இந்த திட்டத்திற்கு தகுதியான முதியோரை கணக்கெடுத்து பதிவு செய்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தேர்தலுக்கு பிறகு இந்த சஞ்சீவனி திட்டத்தை ஆம் ஆத்மி செயல்படுத்தும் என்றும் தெரிவித்த அவர், இந்த மருத்துவ திட்டத்தில் ஆகும் செலவுக்கு கட்டுப்பாடு கிடையாது என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நடக்க இருக்கின்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்த பின்னர் இந்த திட்டம் உடனடியாக அமலுக்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி பேரவை தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் இன்னும் அறிவிக்காத நிலையில் ஆம் ஆத்மி கட்சி 11 தொகுதிகளுக்கான முதல் வேட்பாளர் பட்டியலை கடந்த மாதம் 21ஆம் தேதியும் 20 வேட்பாளர்கள் அடங்கிய 2ஆம் கட்ட பட்டியலை டிசம்பர் 9ஆம் தேதியும் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடற்கரையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இவை அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவில் நிலை கொள்ளும் என்பதால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குல்காமில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த மோதலில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த மோதலில் 2 ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுக்க பல்வேறு முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் ராணுவ பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மீண்டும் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 5 தீவிரவாதிகளை ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். 2 ராணுவ வீரர்களும் காயமடைந்துள்ளனர். மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்பு படையினர் பெரும் வெற்றி பெற்றுள்ளனர். ஈரான் நாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்ட நெல்லை மீனவர்களை தமிழக சபாநாயகர் அப்பாவு பொன்னாடை அணிவித்து வரவேற்றுள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடிந்தகரை பகுதியை சேர்ந்த 28 மீனவர்கள் ஈரான் நாட்டில் மீன்பிடிக்க சென்றபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பக்ரைன் நாட்டு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதனை அடுத்து பக்ரைன் சிறையில் இருந்து மீனவர்களை விடுதலை செய்து சொந்த நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என தமிழ்நாடு அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டது. தற்போது மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு அவர்களை தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகரும் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பாவு மற்றும் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் ஆகியோர் மீனவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியின் போது அரசு அதிகாரிகள் மற்றும் மீனவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.
கட்டுமான பொருட்களுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து விலை நிர்ணயிப்பதை அரசே முடிவு செய்ய வேண்டும் என தமிழக நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் தெரிவித்துள்ளனர். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னை தியாகராய நகர் GRT உணவகத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகளின் சார்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் திருசங்கு, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஆகிய 6 மாவட்டங்களில் மூலப்பொருட்கள் விலை உயராத நிலையில் ஜல்லி, எம்சாண்ட் போன்ற கட்டுமான பொருட்களின் விலை அமைத்து 6 மாதத்திற்கு ஒருமுறை விலையேற்றம் செய்வதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மணல் குவாரிகளை அரசு நடத்துவது போல் கல் குவாரிகளையும் அரசே நடத்த வேண்டும் என்றும், கட்டுமான பொருட்களுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து விலை நிர்ணயிப்பதை அரசே முடிவு செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுடைய சாலை பணிகள் ஆண்டுக்கு 10,000 கோடிக்கு மேல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டுடைய நெடுஞ்சாலைத்துறையில் தரமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு பெரிய நிறுவனங்களுக்கு 1000 கோடி 2000 கோடி பணியாற்றவர்களுக்கு தருவது போல எங்களுக்கும் இனிமேல் மாவட்டத்துக்கு ஒரு குவாரி தனியாக அமைத்து இனி வருங்காலங்களில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் தனியாக குவாரியும் கிறிஸ்டரையும் அமைத்து எங்கள் பணிகளை நாங்களே செய்து கொள்வது என முடிவெடுத்திருக்கின்றோம். அதன் முதல் கட்டமாக கரூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை மாவட்டங்களில் துவக்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு தமிழக அரசுடைய முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கேட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறும் ஒப்பந்தக்காரர்களுடைய அரசு குவாரிகளில் இனி ஒப்பந்தக்காரர்கள் கலந்து கொண்டு குவாரிகளை எடுப்பது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வரை ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து ஏற்கனவே நாங்கள் கேட்டிருந்தோம். ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து கட்டுமான பொருட்களை விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அரசை வலியுறுத்துவோம். ஜனவரி 7ஆம் தேதி மாபெரும் போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். வேலூர் மாவட்டத்தில் சிறுத்தை தாக்கி பெண் பலியானதை தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த மேல்மருச்சி துருவம் கிராமத்தை சேர்ந்த சிவலிங்கம் என்பவரின் மகள் அஞ்சலியை சிறுத்தை தாக்கியுள்ளது. அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு வந்த உறவினர்கள் சிறுத்தையை விரட்டி அடித்துள்ளனர். இதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட வன அலுவலர் மற்றும் வனத்துறை பணியாளர்கள் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். 24 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை சிறுத்தை காட்டு விலங்கு கடித்து அவங்க உயிரிழந்த ஒரு சோக சம்பவம் இன்று நடைபெற்றுள்ளது. இந்த அதனால இந்த கிராம மக்கள் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில எங்களுக்கு சாலை வசதி, அதே போல எங்களுக்கு பேருந்து வசதி மற்றும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடணுங்கிறதையும் கேட்டிருக்காங்க. DFO, SP இவங்களோட இங்க ஆய்வு செய்தோம். இங்க உடனடியாக முதல்ல இந்த சிறுத்தைகளை, இங்க இருக்கிற சிறுத்தைகளை இப்போ பிடிப்பதற்காக வனத்துறையினர் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான இன்ன பிற அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கும். அம்பேத்கரின் புகழை குறைக்கின்ற முயற்சியில் யார் ஈடுபட்டாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என மகாராஷ்டிர ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை மற்றும் சிறப்பு பூஜையில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் சாசனத்தை இயற்றிய அம்பேத்கரின் புகழை குறைக்கின்ற முயற்சியில் யார் ஈடுபட்டாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், அம்பேத்கரின் புகழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை என்பது பொருளாதார முன்னேற்றத்திற்கான கேடு என்றும், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த சமூகத்தில் உள்ள அத்தனை கட்டுப்பாடுகள் மற்றும் நிலைப்பாடுகளையும் சீர்குலைய வேண்டும் என்று நினைப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
இந்நிகழ்வின் போது பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஐயப்பன் கோவில் டிரஸ்ட் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இன்றைக்கு நாடு முழுவதிலும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் அடுத்தபடியாக எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு மகத்தான தலைவர், இந்திய அரசியல் சாசனத்தை இந்தியாவிற்கு தந்த ஒரு மகத்தான தலைவர் அம்பேத்கர் அவர்கள். அவர்களை போற்றுவதும் அவருடைய புகழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதும் தான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர, யார் அவருடைய புகழை குறைக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டாலும் அது வன்மையாக கண்டிக்கிறது. ஈரோட்டில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 வடமாநில வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு ரயில் நிலையம் அருகே போதைப் பொருள் கடத்தப்பட்டு வருவதாக மாவட்ட மதுவிலக்கு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் மதுவிலக்கு துணை காவல் ஆய்வாளர் துளசிமணி தலைமையிலான காவலர்கள் நடத்திய வாகன தணிக்கையில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஹாசானு ஜமால், ஆசாதுல் இஸ்லாம் ஆகியோரிடம் இருந்து 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறையில் வியாபார போட்டியில் வீட்டிற்கு தீ வைத்தவர்களுக்கு சிறை தண்டனை விதித்து மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை சேந்தங்குடி குப்பங்குளம் கீழ்கரையை சேர்ந்த ஔவையாம்மாள், இவர் தள்ளு வண்டியில் காய்கறி வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சதீஷ் என்பவர் தன்னுடைய தொழிலில் முன்னேற்றம் இல்லாததால் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து ஔவையாம்மாள் வீட்டிற்கு சென்று காய்கறி வண்டியை சேதப்படுத்தி வீட்டிற்கு தீயிட்டுள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அவர்கள் 3 பேரையும் கைது செய்து மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இவ்வழக்கை விசாரணை செய்த நீதிபதி விஜயகுமாரி, குற்ற செயலில் ஈடுபட்ட சதீஷ், ஸ்ரீராம் மற்றும் பகவத் ஆகியோருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனையும் 14,000 ரூபாய் அபராதமும் 40,000 ரூபாய் இழப்பீடும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தென்காசி மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் விடாமல் பெய்த மழையால் குற்றாலம் மெயின் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த 3 நாட்களாக மழை இல்லாத நிலத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் குற்றாலம் மெயின் அருவியில் ஆய்வு மேற்கொண்டனர். அதனை அடுத்து அருவியின் ஓர பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் மட்டும் இன்றி சாலையோர வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கட்டிட மேஸ்திரியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலியை சேர்ந்த விஸ்வநாதன் கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்த சிறுமியிடம் இவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக கந்திலி காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கந்திலி காவல்துறையினர் விஸ்வநாதனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடைக்கு சென்ற சிறுமியை வழிமறித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் நான் முதல்வன் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையத்தை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பார்வையிட்டார். வேலூரில் 87 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டில் அரசு தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையத்தை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் உள்ள திறன் மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தை பார்வையிட்டு அங்கிருந்த கல்லூரி மாணவ மாணவிகளிடையே அவர்களின் எதிர்கால நோக்கங்கள் மற்றும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ள பாடத்திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் 36 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்த்குமார், 4வது மண்டல குழு தலைவர் வெங்கடேசன் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் பாலசுப்ரமணியன், கல்லூரி முதல்வர் பழனி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே பிரியாணி சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு குத்தாலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பாளையூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட மேல காஞ்சுவாய் கிராமத்தை சேர்ந்த விஸ்வநாதன் வீட்டின் ஈமச்சடங்கு நிகழ்ச்சியில் 250 பேருக்கு பிரியாணி வழங்கியுள்ளார். இந்த பிரியாணியை சாப்பிட்ட ஏராளமானோருக்கு வயிற்றுப்போக்கு, மயக்கம் ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் குத்தாலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்து 56,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 65 ரூபாய் உயர்ந்து 7,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 99 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 99,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மொசாம்பிக் நாட்டில் சிடோ புயல் காரணமாக 45 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்திய பெருங்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று ஆப்பிரிக்கா கடலில் நிலை கொண்டது. இதனால் மலாவியில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அண்டை நாடான மொசாம்பிக்கையும் சிடோ புயல் தாக்கியுள்ளது. இதில் நியாசா, கபோ டெல்கடோ உள்ளிட்ட கடலோர மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சிடோ புயல் காரணமாக மொசாம்பிக் நாட்டில் 34 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 24,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் 150 மீன்பிடி படகுகள் சேதமடைந்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பேராசிரியர் அன்பழகனின் 102வது பிறந்த நாள் விழா. அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. பாஜக அதிமுக கூட்டணியை சிறுபான்மையின மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திருத்த மசோதா தாக்கல். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எம்பி பிரியங்கா காந்தி பங்கேற்பு. டெல்லி மருத்துவமனைகளில் முதியோருக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும். முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.